Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற சார்ட் பாத்தீங்கன்னா funnel chart. இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாத்துலயுமே இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோஸ்ல இருக்க சார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ யாருக்காவது டவுட்ஸ் இருக்கு அந்த சார்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், எவ்வளவு ஸ்ட்ரிங் எவ்வளவு இன்டிஜர்ஸ் யூஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல funnel chart பத்தி பார்க்கலாம். So funnel chart நான் கிளிக் பண்ணதுமே எனக்கு அந்த சார்ட் டைப் வந்து இங்க வியூ ஆகும். இதோட சைஸ் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சார்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டு இதுல விசுவலைசேஷன்ல கீழே பாருங்க, இதுல என்ன இன்புட் கொடுக்கலாம்னு காமிக்கும். கேட்டகரி கொடுக்கலாம், வேல்யூஸ் கொடுக்கலாம் அண்ட் டூல் டிப்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஷீட்டை நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல போயிட்டுங்க கேட்டகரியில என்னோட ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். ஸோ ப்ராடக்ட் கண்டெய்னரை நான் ஸ்ட்ரிங்ல ரிலீஸ் பண்றேன், அதாவது கேட்டகரியில ரிலீஸ் பண்றேன். வேல்யூல என்னோட இன்டீஜரை கொடுக்கணும், ப்ராஃபிட்டை வந்து என்னோட வேல்யூவை ரிலீஸ் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது ஃபனல் ஷேப்ல வந்து ஒரு சார்ட்டை கிரியேட் பண்ணிருக்கும். இப்போ இந்த சார்ட்டை எப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க ஸ்மால் பாக்ஸ் இருக்கு, ஜம்போ ட்ரம், ஸ்மால் பேக், மீடியம் பாக்ஸ், இதெல்லாமே என்னோட கண்டெய்னரோட பேரு. இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்த கண்டெய்னர் எனக்கு டாப்ல இருக்கும். அப்ப ஸ்மால் பாக்ஸ் தான் எனக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்கும். லோயஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்த கண்டெய்னர் எனக்கு கீழே இருக்கும். அப்ப ஜம்போ பாக்ஸ் தான் எனக்கு லோயஸ்ட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. இன்னொன்னு இதுல முக்கியமானது என்னன்னா, எப்பவுமே நம்ம எதை 100% சொல்லுவோம். இப்ப உங்க ஸ்கூல் மார்க்ல எடுத்துட்டீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட்ஸையும் டோட்டல் பண்ணி வர பெர்சன்டேஜ் தான் நீங்க 100% சொல்லுவீங்க. ஆனா இந்த ஃபுல் சார்ட்லங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க வேல்யூ, இந்த வேல்யூவை தான் அது 100% எடுத்து. ஓகேங்களா? அப்போ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 100% அப்படிங்கிறது இந்த 1,39,000 பிளஸ் தான் இது 100% எடுத்து. செகண்ட் ரேங்க்ல இருக்கிறது 66,000, தேர்ட்ல இருக்கிறது 8.33,000. ஓகேங்களா? இப்போ இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல கர்சர் வைக்கும்போது பாருங்க, அது எந்த கண்டெய்னர் உள்ளது, ஸ்மால் பாக்ஸ் உள்ளது. அதுல இருக்க ப்ராஃபிட் எவ்வளோ, 1,39,000 சம்திங். இதுதான் நம்ம 100% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். இதுவே செகண்ட் ஒன்ல கர்சர் வைக்கும் போது பாருங்க, இது என்ன கண்டெய்னர், ஜம்போ ட்ரம். இதோட ப்ராஃபிட் எவ்வளோ, 66,000 சம்திங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கூட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு பெர்சன்டேஜ்னா 47 plus 67 65%. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஒன் கூட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்குன்னா 47.65. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னும் இதுல சேம் தான், இதோட ப்ரீவியஸ் ஒன்னும் சேம். அதனாலதான் எனக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்டும் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ரீவியஸும் ஒரே மாதிரி காமிக்கும். இதுவே நான் தேர்ட் ஒன்ல கர்சர் வைக்கும் போது பாருங்க, ப்ராடக்ட் கண்டெய்னர் வந்து இது ஸ்மால் பேக் கொடுது. இதோட ப்ராஃபிட் எவ்வளோனா 8,000 பிளஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதாவது 100% இங்க இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் கூட கம்பேர் பண்ணும்போது இது 5.98% தான் இருக்கு. இதுவே ப்ரீவியஸ் ஒன் இருக்கு பாத்தீங்களா, இது கூட கம்பேர் பண்ணும்போது 12.56% இருக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சார்ட்டிங், அதாவது ஒவ்வொரு டேட்டாவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கூடயும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் ஒன் கூடயும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கிரியேட் பண்றது தான் ஃபனல் சார்ட். அப்ப ஃபனல் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓவரால் ஃபர்ஸ்ட் கூட கம்பேர் பண்ணி எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணும், அதே மாதிரி ப்ரீவியஸ் வேல்யூ கூட கம்பேர் பண்ணியும் எவ்வளவு பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா ஃபனல் சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல அடிஷனலா உங்களுக்கு டூல் டிப் மட்டும் தாங்க இருக்கும். இப்ப கர்சர் வைக்கும் போது எனக்கு இந்த 4 டீடைல் காமிக்குதுங்களா. இப்ப டூல் டிப்ல என்னோட ரீஜனையும் நான் ஆட் பண்ணிட்டேன்னா அப்ப நான் கர்சர் பிளேஸ் பண்ணும்போது ரீஜனும் இன்க்ளூட் ஆகி எனக்கு காமிக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபனல் சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து இன்னும் அனலைசஸா சார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த டேட்டாவை கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஃபனல் சார்ட்டை வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங், ஒரே ஒரு இன்டீஜர் இருந்தா மட்டும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். எதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, ப்ரீவியஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி எனக்கு வேணும்னா நீங்க ஃபனல் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ தொடர்ந்து பவர் BI சீரியஸை பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.